அந்த சேலம் மாவட்டத்திற்கு தமிழக வாழ்மை கட்சி சொல்லிக்கிற அளவுக்கு என்ன செய்திருக்காங்க? நிறைய எக்கச்சக்கமாக சொல்லலாம். கட்சி ஆரம்பித்து முதலாம் ஆண்டுலேயே கெயில் திட்டம் விஷவாயு பதிக்கும் போது சேலம் மாவட்டத்தில் பெருந்திரளாக 5000 பேர் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அந்த கெயில் திட்டத்தை தடுத்து நிறுத்தது அண்ணன் வேல்முருகன் அவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா அதில் தான் வெளியே வந்தார். அவங்களால கடுமையான சொற்கள், கடுமையான பழி சொற்கள் அதையெல்லாம் சுமந்தும் கூட அந்த பாட்டாளி கட்சியுடைய தொண்டன் கொளத்தூரில் தமிழ்நாடு எல்லை பார்டர் கர்நாடகா வனத்துறை என்ன பண்றாங்கன்னா, அவர் மீன் பிடிக்க போறாரு, அவரை சுட்டு கொண்டுட்டாங்க. அந்த கொன்ன குடும்பத்துக்கு அதே கர்நாடகா பார்டர்ல நின்று நீதி வேண்டி ஒரு போராட்டம் நடத்தி அந்த குடும்பத்துக்கு பொருள் உதவி செய்து பண உதவி செய்தது அண்ணன் வேல்முருகன் அவர்கள். இன்னைக்கும் அவருடைய குழந்தைகளுக்கு படிப்பு செலவு செஞ்சுட்டு இருக்கிறது அண்ணன் வேல்முருகன் அவர்கள். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போலாம். அது சசி பெருமாள் அவர் மதுக்கு எதிரான போராட்டம், மது ஒழிப்பு போராளி. அவரு குடும்பத்துக்கு முதல் தமிழகத்துல அன்னைக்குதான் ஆண்ட கூட கட்சியே அதை அறிவிக்காத போதிலும் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தான் அந்த குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளித்தது அண்ணன் வேல்முருகன் அவர்கள். இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு பாமக மட்டும் இல்ல, இன்னைக்கு விடுதலை சிறுத்தையில இருந்தும் கட்சியில இருந்து அண்ணன் வேல்முருகன்ட்ட தமிழக வாழ்வு கட்சியில இணைகிறாங்க. இந்திய குடியரசு கட்சி ஆத்வே கிட்டத்தட்ட அந்த கட்சி உங்களுக்கு இந்தியா ஃபுல்லா இருக்கு. அவர் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட கட்சி. அந்த கட்சியில மாநில துணைத் தலைவர் பிரம்மமூர்த்தின்னு சொல்லி அவர் கிட்டத்தட்ட ஒரு 10,000 இளைஞர்களோட கட்சியில கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அண்ணன் வேல்முருகன் கரங்களை வலுப்படுத்துறதுக்கு இணைஞ்சிருக்காரு. அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். நிறைய இளைஞர்கள் சேர்ந்துட்டே இருக்காங்க. அடுத்த மாதமும் இணைப்பில் வச்சிருக்கோம் 12ஆம் தேதி. அதுல ஒரு குறைந்தது ஒரு 5000 பேர் இணைவாங்க. வாமலூர் தொகுதியில இணைஞ்சுக்கிட்டே இருக்காங்க.